ஒருத்தன் அந்த பொண்ணை தோல் மேல தூக்கி போட்டு போற வரைக்கும் பார்ட் 1ல பார்த்துருப்போம். சப்போஸ் நீங்க என்ன அதை பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. பைபிள தூக்கிட்டு போகும்போதே மயக்கமாயிடுச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அலறிக்கிட்டே கண் முழிச்சு அவளோட உடம்புல இருக்க எல்லா இடத்தையுமே செக் பண்றா. எங்க அந்த சாமி கிடைச்சு நம்மளும் சாமியா மாறிடுவோமோன்னு சொல்லிட்டு அப்புறம் சுத்தி முத்தி பாக்குறா. பார்த்தா ஒரு பாத் டப்ல உட்காந்துருக்கா. அப்போ அவளை தூக்கிட்டு வந்த அதான் அந்த வைரஸால இன்ஃபெக்ட் ஆனவன் அவகிட்ட வந்து அந்த பாத் டப்பை திறந்து விட்டு ஒரு குட்டி டவல் அதுல நினைச்சிட்டு அவளோட உடம்புல எங்கெல்லாம் பிளட் இருக்கோ அதை அந்த டவலை வச்சு துடைக்கிறான். ஆனா இவ்வளவு பித்து பிடிச்சவ இவன் நம்மளை கிளீன் பண்ணி சுத்தமா சாப்பிட போறான் போல நினைச்சு அழுதுகிட்டே நீ இப்படிலாம் பயமுடுத்தாத என்னைய, உனக்கு வேணும்னா என்னை அப்படியே டைரக்டா கடிச்சு வைரஸை பரப்பி விட்டுக்கோன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கெஞ்சிரான். இவனுமே அவளை ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியே அவளை தூக்கிட்டு போய் கிச்சன்ல வைக்கிறான். அங்க இருந்த விதவிதமான கத்தியெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் பயந்து போய் நான் தெரியாம சொல்லிட்டு என்ன விட்டுரு அப்படின்னு அவன்கிட்ட கெஞ்சிரான். அப்ப அவன் இப்ப எனக்கு ரொம்ப பசிக்குது, இல்ல தெரியாதனமா உன்னை நான் சாப்பிட வேணும்னு சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு அவகிட்ட சொல்றான். அதுக்கு இவன் நீ எதுக்கும் கவலைப்படாத, எனக்கு ரொம்ப நல்லா சமைக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி பாப்பா. உள்ள நிறைய இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் இருக்குது. அப்பாடா சமைக்க தேவையில்லாடான்னு சொல்லிட்டு அந்த நூடுல்ஸ் எல்லாம் கையில எடுக்கிறான். அவன் அதை எல்லாத்தையுமே கீழே தட்டி விட்டு மீட் சாப்பிடணும் அப்படின்னு செல்ல காமிச்சு அவகிட்ட சொல்லுவான். இவளுமே கோவமா இங்க மீட் இல்ல, அதை செய்யறதுக்கு தேவைப்படுற பொருளும் இல்ல, அப்புறம் எப்படி நான் செய்வேன் அப்படின்னு சொல்றான். அடுத்த செகண்டே அவளை கூட்டிட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறான். அங்க இருந்த மத்த சாமிங்க எல்லாம் இவளை நோக்கி வரதை பார்த்துட்டு இவ பயப்பட ஆரம்பிச்சிடுறான். அப்ப இவன் அவனோட ஒரு விரலை கடிச்சு அதுல இருந்து வர ரத்தத்தை அவளோட கையில தடவுனதும் அங்க இருந்த சாமிஸ் எல்லாம் அது வேலையை பார்த்துட்டு அதுங்களா போக ஆரம்பிச்சிடுதுங்க. இவளுமே இவன் தான் அந்த வைரஸுங்களுக்கு தலைவன் போல அப்படின்னு நினைச்சுக்கிறான். சுத்தி எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்றதையே மறந்து ஜாலியா ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கா. அப்போ டக்குன்னு அவங்கிட்ட உன் பேர் என்னன்னு சொல்லி கேட்பான். அப்பதான் இவனுக்கு சின்ன வயசுல இவளை தடவை பார்த்தது ஞாபகம் வரும். பார்த்ததுமே பையன் லவ்ல விழுந்திருப்பான். யாருக்குமே தெரியாம சீக்கிரட்டா 10 வருஷம் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பான். அப்போ எதிர்பாராமல் ஒரு நாள் இவனும் அந்த ஜோம்பி வைரஸால இன்ஃபெக்ட் ஆயிருப்பான். ஆனா அதிர்ஷ்டவசமா இவனால அந்த வைரஸை கட்டுப்படுத்த முடியும். ஆனா இவளுக்கு இவன் யாருன்றதே சுத்தமா தெரியல. அப்புறம் அவன் கிட்ட நீ இங்கே இருன்னு சொல்லிட்டு அவளோட பிரைவேட் நீடுக்கு தேவைப்படுற ஒரு ப்ராடக்ட்டை தேடிக்கிட்டு இருக்கும் போது சைட்ல இருந்து சடனா ஒரு கை வந்து என்னாச்சுன்றதை பாக்குறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதோட அடுத்த பார்ட் வேணுமான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.